எஸ்பிஎம் சித்தா கிளினிக்கின் சித்த மருத்துவர் டாக்டர் சாரதா தேவி. இன்றைக்கு பலரையும் பாதிக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மூட்டு வலி. இந்த மூட்டு வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிகமான உடல் எடை இருக்கிறது, கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், ஒரு வாத குற்றம் அதிகரிக்கிறது. இதுதான் முக்கியமாக காரணங்களாக இருக்குது. இந்த மாதிரி மூட்டு வலி கடுமையான வலி இருக்கும்போது வீக்கம் இருக்கலாம், அதாவது ஸ்டிப்னஸ் இருக்கலாம், நடக்கும்போது கழுக்கு கழுக்கு அப்படின்னு ஒரு சத்தம் வர்றது, படிக்கட்டில் ஏறும்போது சிரமம் ஏற்படுறது, இதெல்லாமே தான் ஒரு அறிகுறிகளாக இருக்கும். இதுக்கு உள்மருந்துகளாக நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கலாம் சித்த மருத்துவத்தில்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமுக்குரா சூர்ணம். அது நரம்புகளை நல்லா பலப்படுத்தும். இது கூட நொச்சி குடிநீர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கும் போது வாதத்தை குறைச்சி வலியை ரொம்பவே கட்டுப்படுத்திடும். இது கூட கற்பூராதி தைலம், வாதகேசரி தைலம் இதெல்லாம் வலி இருக்க இடத்துல இதமாக தடவி வரும்போது வலி ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிரும். வெதுவெதுப்பான ஒற்றடம் அந்த இடத்துல இடலாம் வீக்கம் இருக்கும்போது. அது எது போட்டுடலான்னா, நொச்சி இலை இருக்கு இல்லையா, நொச்சி இலையை நல்லா இந்த ஆயிலெலாம் விட்டு வதக்கிட்டு அந்த இடத்துல ஒத்தடம் போட்டோம் அப்படின்னா வீக்கம் இருக்க இடத்துல அது வலி குறைய ஆரம்பிச்சிரும். உணவு முறைன்னு பார்த்தா பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம், முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம், கருப்புளுந்து களியாக எடுத்துக்கலாம், எள் இது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி தினமும் வெயிலில் நிற்கிறது, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம இந்த மூட்டு வலியிலேருந்து வெளியே வர முடியும். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன், என்றும் நலமுடன்.